வணக்கம். இன்றைய செய்திகள். தூங்கும் பொழுது கொரட்டை விட்டதால் கபாலத்தில் கரண்டியை வைத்து தாக்கிவிட்டு காணாமல் போன மனைவியை தேட வேண்டாம் என்று காவல் நிலையத்தில் கணவன் கொடுத்த மனு. பாய்சன் குடித்தும் உயிர் தப்பிய பொள்ளாச்சியை சேர்ந்த 10 பேர். விசாரித்து பார்க்கையில் பாய்சன் கனவில் குடித்ததாக தெரிய வந்துள்ளது. பெரம்பலூரில் பல்லு விளக்காத பாட்டி பக்கத்தில் வந்ததால் 10 வயது சிறுவன் உயிர் தப்பினான். விசாரித்து பார்க்கையில் பாட்டி பேசியது திருடனிடம் என்று தெரிய வந்துள்ளது. அஞ்சர மீன் சாப்பிட்டுக் கொண்டிருந்த வயதான பாட்டி ஒருவரை வாலிபர்கள் மிரட்டியதாக தெரிய வந்துள்ளது. விசாரித்து பார்க்கையில் அது திருடிய மீன் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தலகாணி இல்லாமல் தூங்கிய தாத்தா சொர்க்கத்துக்கு சென்று விட்டார் என்று தெரிய வந்துள்ளது. விசாரித்து பார்த்ததில் அவர் தூங்கியது ரயில்வே டிராக் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஐயோ என்று அலறி ஓடிய 5 பேரை பொதுமக்கள் பத்திரமாக காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் சேர்த்தனர். விசாரித்து பார்த்ததில் இந்த 5வரும் சேர்ந்து ஒருவனை துரத்தியதாக தெரிய வந்துள்ளது. புட்டு சாப்பிட்டு கொண்டே ரோட்டில் நடந்த புலவை பார்த்து பயந்து ஓடிய தெருநாய்கள். விசாரித்து பார்த்ததில் அவர் சாப்பிட்டது கம்பு புட்டு என்று தெரிய வந்துள்ளது. பாம்பை பார்த்து பயந்து ஓடாமல் அதனை எடுத்து இடுப்பை சுற்றி கொண்ட இளைஞர். விசாரித்து பார்த்ததில் அது சார பாம்பு என்று தெரிய வந்துள்ளது. பிள்ளையை பார்த்த பீதியில் பயந்து போய் பதறி ஓடிய ஒருவர். விசாரித்து பார்த்ததில் அது கீரிப்பிள்ளை என்று தெரிய வந்துள்ளது. படர் தாமரை இருந்த ஒருவருக்கு அவரது நண்பன் நாயை பரிசாக கொடுத்தார். விசாரித்து பார்த்ததில் அது சொறி நாய் என்று தெரிய வந்துள்ளது. மனைவிக்கு கோலம் போட தெரியாததால் மானை கொண்டு வந்து வீட்டு வாசலில் கட்டி வைச்ச கணவர். விசாரித்து பார்த்ததில் அது புள்ளிமான் என்று தெரிய வந்துள்ளது. ஊருக்கு செல்லும் கடைசி போக்குவரத்தை விட்டுவிட்டு சோகமாக நின்ற மனிதருக்கு ஒருவர் பூச்சியை பரிசளித்தார். விசாரித்து பார்த்ததில் அது ரயில் பூச்சி என்று தெரிய வந்துள்ளது. கணவன் வீட்டுக்கு நேரத்தோட வரவில்லை என்று ரசம் வச்சு கொடுத்த மனைவி. விசாரித்து பார்த்ததில் ரசத்தில் விஷம் கலந்திருப்பது தெரிய வந்துள்ளது. முட்டை சாப்பிட்டு மொட்டை மாடியில தூங்கிய சொட்ட மாமா கைது செய்யப்பட்டார். விசாரித்து பார்த்ததில் முட்டை பக்கத்து வீட்டு கோழியுடையது என்று தெரிய வந்தது. கணவனை கண் கண்ட தெய்வம் என்று காலில் விழுந்து கும்பிட்ட மனைவி கண் சிமிட்டும் நேரத்தில் காணவில்லை. மனைவியை தேட வேண்டாம் என்று காவல் நிலையத்தில் கணவன் மனு கொடுத்தார். பாண்டிச்சேரியில ஒருவர் பால்கோவா சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது பக்கத்தில் இருந்த 10 பேர் அடித்ததாகவும் அவர்கள் அங்கே உயிரிழந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. விசாரித்து பார்க்கையில் அது எறும்பு என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.